வேலைக்காரருடைய கடமைகள் என்கின்ற அந்த பிரசங்க தொடரில் வேலைக்காரனுடைய நம்பிக்கை பொறுப்பு அல்லது உண்மைத்துவத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே நாங்கள் 7 விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம். அதிலே நாங்கள் சென்ற முறை முதலாவது விடயத்தை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பார்த்திருந்தோம். எஜமான்களினுடைய பொருட்கள் தொடர்பாக வேலைக்காரர் நம்பிக்கை பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சத்தியத்தை நாங்கள் சிந்தித்தோம். அதிலே 2 விஷயங்கள் உள்ளடங்கியிருந்தது. ஒன்று, அந்த பொருட்களை கவனமாக பாதுகாக்க வேண்டும். 2வது, அந்த பொருட்களை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை நாங்கள் விளங்கினோம். அந்த 2 கடமைகளுக்கு எதிரான பாவங்களாக, ஒன்று பொருட்களிலே நாங்கள் கவனீனமாக அலட்சியமாக இருக்கிற பாவம், 2வது அவருடைய பொருட்களுக்கு நாங்கள் மோசடி ஏய்ப்பு செய்கிற பாவத்தை குறித்து நாங்கள் விளங்கியிருந்தோம். இன்றைய நாளும் 2வது விடயத்தை குறித்து நாங்கள் சிந்திக்க போறோம். இப்பொழுது முதலாவதாக எஜமான்களினுடைய அலுவல்களிலே நாங்கள் நம்பிக்கை பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். எஜமான்களினுடைய அலுவல்களில் நம்பிக்கை பொறுப்புடையவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். வேலைக்காரர், servants faithfulness in the business for their masters. Servants faithfulness in the business for their masters. தங்களுடைய எஜமான்களுடைய அலுவல்களில் வேலைக்காரர்களுடைய உண்மைத்துவம். இந்த கடமையை குறித்து நாங்கள் சிந்திக்கல. ஆதியாகமம் 39:2, ஆதியாகமம் 39:2, ஆதியாகமம் 24 அந்த அதிகாரம் முழுக்க, ஆதியாகமம் 30:27, ஆதியாகமம் அது 39:2 சொல்லிட்டேன். 1 சாமுவேல் 18:4, 1 சாமுவேல் 18:14, 4 என்று சொன்னான் 14. 1 சாமுவேல் 18:14. இந்த பகுதிகளில் நாங்கள் அந்த அலுவல்களில் எவ்வளவு நம்பிக்கை பொறுப்புடையவர்களாக இருக்கிறத குறித்து பரிசுத்தவான்களோட பரிசுத்தாக காண்பிக்கிறத கவனிப்போம். 39:2 கர்த்தர் ஜோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அந்த காரிய சித்தி என்கிற அந்த சொல்லுத்தான் நாங்கள் கவனிக்கிற அலுவல்களில் உண்மைத்துவம். எஜமானுடைய காரியங்களில உண்மைத்துவம், காரிய சித்தி உள்ளவனானான். prosperous man, prosper. அதாவது என்ன, எஜமான் எந்த அலுவல்களை அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த அலுவல்களில இந்த வேலைக்காரன் கை வச்சா அது வெற்றியாத்தான் முடியும், அல்லது அந்த அலுவல் அது வளம் பெற்ற விதத்தில் முடிவடை. அதான் அதனுடைய அர்த்தம். எஜமான் ஒப்புவிக்கிற அலுவல்களில தோல்வி அந்த வேலைக்காரனால கிடைக்கப்படுறது இல்லை. சித்தி பெறுதல் என்று சொல்றது பாஸ் பண்றது, அதாவது வெற்றி அடைதல், முன்னேறுதல், அல்லது அதுல எஜமானுடைய அந்த அலுவல் அவனுடைய எஜமான நிலைமையை முன்னேற்றுவிப்பான் அந்த வேலைக்காரன். அதுக்கு பிறகு இந்த பயன்படுத்தப்பட்ட காரிய சித்தி. காரிய சித்தி என்று சொல்றது
அலுவலில் நம்பிக்கை பொறுப்போடு செயல்படுதல். எஜமான் அலுவல்ல நம்பிக்கை, அதுக்கு பிறகு பைபிள்ல, தமிழ் பைபிள்ல கேரிய சித்தி என்ற சொல்லு பயன்படுத்தப்பட்டது. இதேதான் எங்களுக்கு தாவீதை பற்றி சொல்லிக்கலாம். 1 சாமுவேல் 18:14, 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் வேலைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார். தாவீதன் வேலைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தார். இந்த புத்திமானாய் நடக்கிற அந்த சொல்லாடல் எங்களுக்கு மேலையும் கீழையும், அந்த வசனத்துக்கு மேலையும் கீழையும் எங்களுக்கு தெரியுது. தாவீதுக்கு சவுல் என்ன அலுவல் ஒப்படைக்கிறானோ அந்த அலுவல் அவன் சக்சீட் ஆகி போட்டு, அதாவது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வருவான். இங்கிலீஷ்ல நாம சொல்றது சக்சஸ், வெற்றியா முடிச்சுட்டு வருவான். அப்ப இந்த விஷயம் நாங்கள் காரிய சித்தி அல்லது எஜமானுடைய வேலைகளில நாங்கள் நேர்மையா இருக்கிறது என்று சொல்லுறோம். இது ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் ஆபிரகாமினுடைய வேலைக்காரனை எலியேசர் குறித்து எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அந்த அலுவல் ஆபிரகாம் அவனுக்கு ஒப்புவிச்ச அலுவல் எவ்வளவு வெற்றிகரமா முடிச்சு அவன் திரும்பி வர்றான் என்றதை பற்றி எங்களுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதுல நாம ஒரு 4 விஷயத்தை நாம கவனிக்கலாம். அந்த கேரிய சித்தி அல்லது அலுவல்களில உண்மையா இருக்கிறது என்றதுல உண்மையில முதலாவது விஷயம் 24ஆம் அதிகாரத்தில் அந்த 24வது அதிகாரம் அல்ல, அவன் பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். பிரயாணத்தை ஆரம்பிக்கல 10ஆம் வசனத்தில் இருந்து அது தொடங்குது. பின்பு அந்த ஊழியக்காரன், அதாவது எலியேசர், தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தோமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் முள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி. அதுல காரிய சித்தி எஜமானுடைய அந்த அலுவல்ல நாம வெற்றிகரமா முடிக்கிற பரிசுத்தவான்களை நாம கவனிக்கல. அவர்கள் வெற்றிகரமா முடிச்சதுக்கான முதலாவது காரணம், அவர்கள் கர்த்தருக்கு பயப்பட்டார்கள். They feared God. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வேலைக்காரர் அவர்களுடைய எஜமான்களுடைய அலுவல்களை வெற்றிகரமா முடிப்பினார். அதான் அந்த வேதமங்களுக்கு காட்டுற முதன்மையான விடயம். காரிய சித்தி அந்த வேலைக்காரனாலதான் சித்தி வரப்போகுது, அவன் தான் செய்ய போறான். ஆனா வெற்றி பெற்ற ஒவ்வொரு வேலைக்காரனுக்கும் பின்னாலே அவர்கள் கர்த்தருக்கு பயந்து பயந்து அந்த வேலையை அலுவலை செய்தது தான் எங்களுக்கு வேதம் காட்டும். அதைத்தான் நாங்கள் யாக்கோபிலையும் பார்க்கிறோம். ஆதியாகமம் 30:27, ஆதியாகமம் 30:27, அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இவ வேலைக்காரனா ஜாக்கோபு தன் எஜமானான லாபானுக்கு அவர் வேலை செய்து அவர் பல விதங்களில் அவனுக்கு 20 வருஷமா ஆச்சு.
அதுக்கு பிறகு அவனை விடுறதுக்கு எஜமானுக்கு விருப்பம் இல்லை. 20 வருஷம் ஒரே எஜமானு கீழே வேலை செய்கிறான். 10 தரம் சம்பளம் ஏமாத்தினவன். சம்பளம் ஏமாத்தினது மட்டுமில்ல, அவனுக்கு தானே கொடுக்கிற போனஸ்கள் பங்குல கடவுள் ஆசீர்வதிக்கணும்னு அதை தனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அக்ரிமெண்ட் மாத்தி கொண்டிருந்தவன். அதுல அக்ரிமெண்ட் முதல் போட்ட அக்ரிமெண்ட் மாறி போகுது ஒவ்வொரு முறையும். ஆனாலும் அவன் கர்த்தர் தன்னை அங்க இருந்து வெளிக்கிடுறதுக்கான தெளிவான சமிக்கையை காட்டும் வரைக்கும், தான் போதிய அளவு உழைக்கும் வரைக்கும் அவன் அந்த எஜமானுக்களை இருந்திருந்தான். அவன் பரிவாரங்களோ சம்பாதிச்சிருந்தான். சேமிப்புகள் எக்கச்சக்கம். அதுல சம்பளம் எத்தனை தரம் மாத்தியும், எத்தனையோ தரம் உடன்படிக்கையை மாத்தியும் அவனுக்கு நல்ல பேர் கொடுக்காம அவன் எஜமான பிள்ளைகளே அவனை தூற்றுற அளவுக்கு என்னுடைய அப்பாட ஆடுகளை வாயில போட்டு கொண்டான் என்று சொல்ற ஒரு நட்பேர் கெடுக்கிற விஷயங்கள் எல்லாம் இருந்தும் அவன் 20 வருஷம் அந்த எஜமானுக்களை சேவம் பண்ணினான். அதுக்கு பிறகு அவன் லீவ் பண்றதுக்கு கேட்டா தான் ரிசைன் பண்ணுறன்னு சொல்லிக்கலையும் அவன் சொல்லுறது எஜமான், நீ உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைச்சதா அடையப்பா, நீ என்னோட நீ இருக்க சம்மதம்டா எனக்கு சரியான சந்தோஷம்டாப்பா. என்னடா கடவுள் உன்னோட இருக்கிறார், நீ செய்கிற காரியம் எல்லாம் அந்த மாதிரி எனக்கு எவ்வளவு நீ வந்த அப்புறம் அது தாக்கோ கொஞ்ச நேரம் உண்மைதான். நான் வர்றது முன்னுக்கு உமக்கு இருந்ததும் இப்ப நான் வந்த அப்புறம் உமக்கு இருக்கிறதையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். நீ எனக்கு தந்த அலுவல்களை நான் எவ்வளவு கேரிய சித்தியா நான் செயல்படுறேன். இவ்வளவுக்கும் என்ன காரணம்? அவன் கடவுளுக்கு பயந்த மனுஷன், பயந்து கத்தருக்கு பயந்து, இது கத்தருக்கு முன்பாக நான் இப்படி கவனமா இருக்கேன், ஐயோ இப்படிப்பட்ட கடினமான எஜமானுக்களை நான் வந்து அம்பிட்டுட்டேன், ஆனா கத்தாவே நீரான் எனக்கு மேல் அந்த வச்சிருக்கிறேன். இப்படி பல விஷயங்கள், பல விடயங்கள் அவன் வாழ்க்கையில அந்த எஜமானோட கொண்டிருந்த நல்லுறவு காலங்கள் எல்லாம் அவன் யோசிச்சு அவன் பல விதங்கள்ல அத பொறுமையோட அந்த விடயங்களை அவன் சகிச்சு கொண்டு போய் கொண்டிருந்தான். அவன் எஜமானத்துல நீ வேலையை விட்டுட்டு போடான்னு சொல்லவே இல்லை. அவன் விலகுறன்னு சொன்னப்ப ஏறாப்பா நில்லடாப்பா, அது எனக்கு சரியான பிரியோசனம், நீ இருக்கிறதால எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம். எங்களுக்கு தெரியும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்று தொடங்கினவன் தந்த பயபக்திக்குரியவராயும் அவரை வச்சிருந்தார். அதனால கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனா இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய எஜமானோட அலுவல்ல எந்த விஷயம் அவன் கைக்கு கொடுக்கப்படுதோ அத கர்த்தர் கட்டாயம் சித்தி வர வைக்கிறார். ஆமென், ஆமென். இதான் இந்த பாயிண்ட். யோசேப்பிலே தான் பார்க்கிறோம். அவன் தன் தனிப்பட்ட ரீதியிலையும் தன் பகிரங்க வாழ்க்கையிலையும் சரியான கவனம் கர்த்தருக்கு பயப்படுறதுல. கர்த்தருக்கு கீழே அவற்ற கிறிஸ்துவின் சேவகனா நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இந்த சேவகத்திலே சந்தோஷப்படுற மாதிரி நான் நடக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவரை மையப்படுத்தி அவருக்கு பிரியமா நடந்துட்டா சரி எனக்கு. அதுதான் அவனுடைய ஒரே நோக்கம். அதனால கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த விஷயத்தால அவங்களோட கை இட்டு செய்த அலுவல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுல யாக்கோபு, யோசேப்பு, எலியேசர் இவர் எல்லாத்திலையும் நாங்கள் அவர் வேலைக்காரர்களாக இருந்த அந்த தன்மையில அந்த பணியில இதுதான் முதல் காரணம். இரண்டாவது காரணம் நாம பார்க்கலாம், தங்களுடைய அலுவல்களின் போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இது இரண்டாவது விஷயம். காரியமே சித்திக்கப்பட்டது. தங்கள் அலுவல்களை ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். They called upon God to prosper his endeavors. தங்களுடைய முயற்சியோட கர்த்தர்
வெற்றி பெற வைக்கணும் என்று அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது என்றது அவர்கிட்ட மண்டாடுறது அல்லது ஜபிக்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல் என்றது உண்மையில ஜபித்தல். விஷயம் தங்களோட கைக்கு எஜமானால் ஒப்புவிக்கப்பட்டோன்னு வரிஞ்சு கட்டிக்கொண்டு வெளிக்கிட்டு போவே இல்லை. அவர்கள் ஜபிச்சார்கள். ஆண்டரே, இந்த வேலை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தயவா இது காரியம் கைகூடி வர்றதுக்கு நீர் கிருபையாயிரம் ஆசீர்வதி. கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் ஜபிக்கிற ஜபம் அந்த அலுவல்கள் தொடர்பாக அவர்கள் சித்தி பெற வைக்கிறது கர்த்தருக்கு விருப்பம். ஏன்னா அவன் கடவுளுக்கு பயப்படுற மனுஷன். அதனால கர்த்தருக்கு பயப்படுற மனுஷர்கள் என்று சொல்றது வேதத்தின்படி பார்த்து பார்த்து கவனமாக தங்களோட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறாங்க. அதனால வேதத்தின்படி வாழுற மனுஷர் கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கல, நிச்சயம் கர்த்தர் அதுக்கு செவி கொடுக்கிற அந்த அலுவல் தந்த எஜமான அலுவல். அதனால அந்த எஜமான தனக்கு மேல வச்சது கர்த்தர்ன்றது ஏற்கனவே நாங்கள் விளங்கி இருக்கிறோம். எந்த மேலான அதிகாரமும் கர்த்தரால் எங்களுக்கு மேல வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய இடத்துல இப்ப எங்களுக்கு எஜமான்கள் இருக்கிறேன். அதனால அவர்கள் எங்களுக்கு ஒப்புவிக்கிற அந்த வேலை நாங்கள் சரியான கவனமாக அதை நிறைவேற்றுறதுக்கு எங்களுக்கு கர்த்தர் திறமையை தந்தது. அதெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு எடுத்தவங்க. இப்ப அந்த திறமைகள் பயன்படுத்தப்பட போற பொழுது நாங்கள் எங்கள நம்பிக்கை கொண்டு நாங்கள் அதை பயன்படுத்த இல்லை. பரிசுத்தவங்களாலும் அப்படி பயன்படுத்துறதும் இல்லை. அவன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்ற தாவீதுக்கு பற்றி சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் கர்த்தராகிய சேனைகளின் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தால நான் இப்ப இந்த கோலியாத்தை நான் கொல்லுறேன். அதனால கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெற்றி தருவார். ஏண்டா அந்த அலுவலுக்கான திறமையில் தனக்கு இருக்கிறது ஏற்கனவே உனக்கு தெரியும். ஆனா குறிப்பிட்ட அந்த அலுவலை இப்ப செய்யறதுக்கு தொடங்கலையும் அவன் கர்த்தர்கிட்ட நோக்கிய அந்த மன்றாட்டு அவங்களோட வாழ்க்கையில இருந்தது. அவங்க தாங்கள் அது செய்து முடிக்கலாம், அது இப்படி எத்தனை தர நாங்கள் செய்துட்டோம், அது பிரச்சனை இல்லைன்னு கிருண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடாம அந்த விஷயத்துல அவங்க இறங்க இல்லை. அதான் சங்கீதம் 127:2 எங்களுக்கு சொல்லுற மாதிரி அதிகாலையில நேரப்பட எழுந்து நாங்கள் சரியான அக்கறையோட அன்றைய நாள் சாப்பாட்டை சமைச்சு வச்சு சாப்பிடுறது விருதா. ஏனென்றா கர்த்தரை நோக்கி கூப்பிடாம நாம எவ்வளவு சுறுசுறுப்போட நாம எழும்பி வேலையை செய்தாலும் அதுல அன்றைக்கு ஆசீர்வாதம் தங்காது. அதுல வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறது விருதா என்ற அந்த விஷயம் உண்மையில சரியான ஒரு நம்ம தமிழ்ல அது சரியான சொல் பிரச்சனையா போய் கிடக்குது. உண்மையில சரியான கவனமாக அந்த அப்பம் தயாரிக்கப்பட்டது. பிரெட் ஆஃப் கேர்ஃபுல்னஸ், கேர்ஃபுல்லா அதிகாலையில் எழும்பி அதை செய்த விஷயம் நாமளே அதை சரியா வருத்தப்பட்டு செய்துட்டார். பிரெட் ஆஃப் கேர்ஃபுல்னஸ், நாம கவனமா செய்யுங்கோ என்று சொல்லுற அந்த சொல்லங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு 127:2. அதுல அதிகாலையில் எழுந்து அக்கறையோடு செய்த அப்பத்தை புசிப்பதும் விருதா. அதைத்தான் நம்ம தமிழ்ல சரியா போடல. அந்த அக்கறையில பிரயாசம், அந்த கடினத்தன்மை, அதுல இருக்கிற பாடுகள், நித்திர முழிச்சு எழும்பி நாமல் செய்யறதுகள் இதெல்லாம் இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல the bread of carefulness. அப்ப அதிகாலையில நித்திர விட்டு அக்கறையோட எல்லாம் வச்சு எழும்பி நாம அன்றைய நாளுக்குரிய உணவுகளை ஆயத்தப்படுத்துறதும் விருதா. ஏன் விருதா? கர்த்தர் அந்த நபர்களுக்கு அந்த நாளில
அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நாமல் அவர்கிட்ட மண்டாடாம அதை தொடங்கினார். ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்லப்படுது பைபிள்? மனுஷன் அப்பத்தினால வாழ்றது இல்லை, மனுஷன் அப்பத்தால வாழ்றது இல்லை. அதனுடைய அர்த்தம் அப்பம் ஒரு கருவி மட்டும்தான். அந்த கருவியை பயன்படுத்துறது கடவுள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா கருவியை நம்ம வலிக்கிட்டா எல்லாம் தோத்து போகும். அதான் அந்த பாயிண்ட். கருவியை நம்புறதை விட அந்த கருவிக்கு காரணமா இருக்கிறவரை நம்புறதான் எங்களுக்கு நாமல் வாழ்றதுக்கு போதுமா இருக்கு. அதெல்லாம் கிறிஸ்தவர் அண்டந்தைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தயாரிமண்டு மண்டாட சொல்லிக்கல ஏதோ அண்டைக்கு நமக்கு சாப்பாடே இல்லாத மாதிரி அவர் செவிக்க மண்டா அப்படிப்பட்ட ஒரு ஜோசில சொல்ல இல்லை. ஏண்டா எங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிற எறும்ப பார்த்து கற்றுக்கொள், அதை பேர் இதை பேர் சேமிச்சு வை, அதெல்லாம் உண்மையில என்ன நாளாந்தம் எங்களுடைய கருவிகளாக உயிர் வாழ்றதுக்கு நான் நியமிச்சிருக்கிற கருவிகளை பயன்படுத்துறதுக்காகவும் அதுல கடவுள் ஆசீர்வாதம் தங்குறதுக்கு மண்டாடு, சம்பாதிக்கிறதுக்கு பெலனை கொடுக்கிறதும் அவர், அந்த சாப்பாட்டை தயாரிக்கிறதுக்கு வைக்கிறதும் அவர், அதை சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு அத கைகூடி வர செய்கிறதும் அவர். அதுல அக்கறையோட நாம சாப்பாடு செய்கிறதால நாம நல்லா வாடுவோம் என்ற அர்த்தமே இல்லை. அந்த அக்கறையோட சாப்பாடு செய்யறதுக்கு முன்னுக்கு அக்கறையோட கத்தரை நோக்கி கூப்பிடுவது முக்கியம். கத்தரை ஏண்டா முதலாவது தேவந்த அரசு, முதலாவது கடன். அதனால தான் நாங்கள் சொல்றோம் காலமா எழுப்பி நாம ஒரு 5:30 மணிக்கு பிராக்டிஸுக்கு நாமல் போறோம் என்று சொன்னா 5 விடிய போறோம், அல்லது நாங்கள் 6 மணிக்கு டியூஷனுக்கு நாங்கள் போறோம் என்று சொன்னா அதுக்கு முன்னுக்கு கத்தரை நோக்கி கூப்பிட்டு போட்டுதான் நாம போவோம். எல்லாம் டைம் பிந்தி போச்சு ஓடுவோம் என்று சொன்னா அன்றைக்கு கருவிகளா பயன்படுத்துற அந்த டியூஷனும் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் அற்ப பிரியோசனை அல்ல. ஆகையால நாம நித்திர முடிச்சு படிப்போம் அன்றைய காலம். அப்ப எழுப்பி படிக்கிற கேட்டாவே இன்றைக்கு நான் எழும்புறன், அதுக்கு பிளான் பண்ணியாச்சு, ஆசீர்வதியும் காலம் எழும்பினோன்னா முதல் ஆண்டவரே நான் எழும்புறதுக்கு பிள்ளத்து தந்தேன், இப்பயும் இந்த பாடத்தை கவனமா படிக்க இந்த மனதில் நல்லா பதிகிறதுக்கு இந்த நேரத்திலையும் உதவி செய்யும். இந்த கருவியினூடாக நான் உம்முடைய ராஜ்யம் மகிமைப்படுறதுக்கு நான் இதை பயன்படுத்தும். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேணும். கேர்ஃபுல்லி ஸ்டடி, we studied carefully. நாம கவனமா அக்கறையுடன் காலம் எழுப்பி படிக்கிறோம். அக்கறை இல்ல காலம் எழுப்பினாங்க. ஆனா அதை விட அக்கறையான ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு முன்னுக்கு ஜெபம் இல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேணும். அதாவது நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எந்த படிப்பையும் தொடங்குறதுக்கு, டியூஷனுக்கு போறதுக்கு முன்னுக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னுக்கு, 2ஆம் டியூஷனுக்கு போறதுக்கு முன்னுக்கு, நாங்கள் ஒவ்வொரு டியூஷனுக்கும் போறதுக்கு முன்னுக்கே எல்லாம் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தான் போறோம். Bless us, O Lord, and all these learnings to grow in wisdom, knowledge, righteousness and holiness for thy glory. எல்லாம் கர்த்தாவே இந்த கற்றல்களை ஆசீர்வதியும், இந்த கற்றலினூடாக நாங்கள் பரிசுத்தத்திலும் நீதியிலும் அறிவிலும் பெருகிறதுனூடாக உம்முடைய நாம மகிமைக்காக இது எங்களுக்கு ஆசீர்வதி. எந்த டியூஷனுக்கு இறங்குறதுக்கு முன்னுக்கும் இது சேவம், எந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னுக்கும் இது சேவம். எங்களுக்கு அன்றைக்கு எங்களுடைய அலுவல் நாம கேப்ல எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறோம், கொப்பி எடுத்துக்கிறோம், இது எடுத்துக்கிறோம், அதுக்கான ஆயத்தங்களும் செய்திருக்கிறோம். இன்றைக்கு அங்க டெஸ்ட்ல அங்க கேள்வி கேட்பினம் தெரியும், அதுக்கான அக்கறைகள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த போறது முன்னுக்கு அதுக்கான செவம் எங்க இல்ல. நாங்கள் நேற்றைக்கு காலம செவிச்சுட்டு தானே போனோம். என்ன எலியேசர் செவிக்காமல அவளி கிட்டவன், அது என்ன அந்த ஊருக்கு நாகருடைய ஊருக்கு வந்த கையோட பிறகு ஒரு செவம். அந்த பிசினஸ் அந்த அலுவல் இப்பதான் தொடங்க போகும். அதுல காலமா ஒப்பு கொடுத்த விஷயங்கள் நாங்கள் இந்த நாள் முழுவதும் எங்கள் அலுவலர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தூதர்கள் கூட இருக்கட்டும். ஆனா ஒவ்வொரு பிசினஸையும் தொடங்கியக்களையும் கர்த்தர்கிட்ட நோக்கி கூப்பிடுறோம். ஏன் நெகேமியா காலம் எழுப்பி செபிக்காமல அன்றைக்கு வேலைக்கு போனவன்,
ஆனா ஏன் அன்றைக்கு காலமையும் அந்த திராட்சை ரசத்தை வைன் மதுவ ஊத்தேக்களையும் அவன் ஒரு சபம் அந்த அலுவல் செத்திக்கப்படுறோம். நாங்கள் இப்ப செய்ய போற விஷயம் அதெல்லாம் குசினிக்கிற போய் நாம அன்றைக்கு சமைக்க தொடங்குறது முன்னுக்கு கத்தாவே இந்த சமையலறையை ஆசீர்வதியும் என்ற இந்த சிறிய சமையலறையில எனக்கு நீ தந்திருக்கிற எல்லா பொருட்களுக்காக நன்றி. இத சரியாக சமைச்சு பாதுகாப்போட சுகத்தோட நாங்கள் திரும்பி ஆண்டவரை இதனுடைய பலன்களை புசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்ற கையை ஆசீர்வதி அல்ல. அதுல அந்த சமையல் கட்டுல அன்றைக்கு அலுவல் அந்த அந்த கத்திர நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு ஆட்களுக்கும் அந்த பிசினஸுக்கு தொடங்குறது முன்னுக்கு ஜெபம். நாங்கள் குளிக்கிற முழுகிறது போயக்களையே தண்ணி துறவுமே கத்தாவே இந்த தண்ணி ஆசீர்வதியும் இது எங்களோட உடம்புக்கு தேவையாக நீர் வச்சிருக்கிற அந்த பலன்களை எங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தண்ணி இல்லாத ஆட்களுக்கும் கிருபையாரும் இயேசு நாமத்துல. இது எல்லா நேரமும் ஜெபம். இது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் எதுக்கு எடுத்தாலும் அந்த அலுவலுக்கு முன்னுக்கு கத்திர நோக்கி கூப்பிடு. சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும் இல்லை, சகலத்திலையும் அலுவல்களுக்கு முன்னுக்கு சின்ன அந்த பிரேயர் ஒரு வரி 2 வரி தான். நாங்கள் சாப்பாட்டுக்கு போய்க்கல பிள்ளைகளுக்கு அதை இங்கிலீஷ்ல bless us O Lord and all these thy things all these thy all these thy gifts which we are about to receive. அதே பிரேயரை நாங்கள் படிப்புக்கு bless us O Lord all these thy things which for the இதன்னு சொல்லி அதை பிள்ளைகளுக்கு ஈஸியா எப்பயுமே அந்த ஜபங்கள் அந்த நோக்கத்தோட ஜபிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஜபத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்து விட்டா அதுல ஏதோ கடமை இது அந்தந்த பிசினஸுக்கு ஏற்ற மாதிரி வேர்டிங்ஸ் மாத்திதான் பிள்ளைகள் யோசிச்சு ஜபிக்கும் அந்த நேரம். அதனால குடும்ப ஜபம் முடிஞ்சதோ காலமா ஃபைன், அது குடும்பமா செய்யுது. நம்மளுக்கு இப்ப இறங்க போறோம், அப்ப ஸ்கூலுக்கு இறங்குறியா, டியூஷனுக்கு இறங்குறியா, பேங்குக்கு இறங்குறியா, மார்க்கெட்டுக்கு இறங்குறியோ, சரி அந்த பிசினஸ் செட்டிக்கப்படுறோம். அதுப்பத்தானே காலமா ஜபிச்சுட்டு நாள கத்தர் பார்த்து கொள்வார். நோ வேதம் சொல்றது சித்தி வர மாட்டேன், நான் சித்தி வர மாட்டேன். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைச்சுக்கொள், அவர் இந்த காரியத்தை வாய்க்க சித்தி வர பண்ணாராமே. அது அந்த வழி எல்லாம் அந்த வழி அன்றைக்கு அந்த இந்த பிசினஸ் இப்ப தொடங்குற இப்ப இந்த வழி. அயல கவனமா நாங்கள் அதிகாலையிலிருந்து அக்கறையுள்ள அப்பத்தை புசிப்பதும் விருதா, அக்கறையோடு தயாரிச்ச அப்பத்தை. அதனால கர்த்தர் எங்களோட கூட இருக்க வேணும், அது சித்தி வர வைக்க. மூன்றாவது விஷயம் இதுல நாம பார்க்கிறது அந்த ஆதியாம் 24:27 என் எஜமானாகிய ஆபிரகாமின் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணப்பட்டு வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சோறு வீட்டுக்கு என்னை அழைத்துக் கொண்டு வந்தார் என்றார். இன்னும் வீட்டை போகையில அந்த கிணத்தடியில தான் இந்த சபம் அடுத்தது. ஜோதி பாருங்க, ஒரு காரியம் என்ன பிசினஸ், எஜமான மகனுக்கு பொம்பளை தேடி பிடிக்கும், இதுதான் பிசினஸ். எஜமான மகனுக்கு பெண் பார்த்து பிடிச்சு கூட்டிக் கொண்டு வருவோம். இந்த பிசினஸுக்கு இத்தனை சபம் அதுக்குள்ள. அது என்ன? மூன்றாவது விஷயம், கர்த்தர் தன் அலுவல சித்தி பெற வைக்க தொடங்கி ஆரம்பிக்கிறார் என்றதை பாக்கேக்களையே அவன் நன்றி செலுத்த தொடங்கினான். அதான் அந்த பாயிண்ட். கர்த்தர் தனது அலுவலை சித்தி பெற வைக்க சித்தி பெறுவதற்கு செய்ய ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் நன்றி செலுத்த இல்ல, முடிஞ்சா பிறகு நன்றி செலுத்துவோம் என்றது இல்லை. அது ஸ்டார்டிங்கே சக்சஸ் தான் போகும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்ல, இந்த விஷயம் தொடர்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே, முடியும் வரைக்கும் உம்முடைய கரம் இருக்கட்டும். உம்முடைய அதில் அந்த நன்றி கன நேரம் இருந்த ஒரு பாட்டு பாடிக்கொண்டெல்லாம் இல்லை. அவன் அந்த அந்த துதி எழும்பிச்சது கெத்த கை தண்ட கையோட கையிட்டுறதோட கூட இருக்கிறத பார்த்த உடனே அயல உம்முடைய நல்ல கரம் என்னை தாங்கட்டும் என்று நாம ஜெபிக்க என்ன எங்கட கை வைக்கிறதுக்கு அவற்ற கையும் சேர்ந்து வைக்கப்படணும். அதான் அவற்ற நல்ல கரம், நல்ல கை.
இல்லாட்டி அவருடைய தீமையான கையை நாம் எவ்வளவு அக்கறையோட எவ்வளவு திறமையோட இருந்து கை வச்சாலும் அவற்ற கை நம்மளோட இல்லையண்டா விருதா. இட்ஸ் வெயின். We won't succeed. சித்தி வர மாட்டோம். அல்ல அதில் the first success, second success, third success, fourth success, final finish அந்த பிசினஸ். அதில் இது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் சித்தி வர்றதுக்கு அவங்கள நாம் பார்க்கிறது 24:17, 22, 33. 24:17 எங்க நம்மளுக்கு 22, 33. அவர்கள் தங்களால் முடிந்த சகல கருவிகளையும் பயன்படுத்தினார்கள். தங்களால் முடிந்த சகல கருவிகளையும் பயன்படுத்தினார்கள். தங்களால் முடிந்த சகல கருவிகளையும் பயன்படுத்தினார்கள். 10 ஒட்டகம் தொடக்கம், உச்சிதமான பெஸ்டான நிலத்தினுடைய பலன்கள், தங்கட நிலத்தினுடைய பலன்கள் எல்லாத்தையும் தொடங்கின. அது ஒரு கருவி. பிசினஸ் அலுவல் தொடங்குறதுக்கு முன்னுக்கு அந்த அலுவலை செய்ய போறதுக்கு தேவையான கருவிகள் தங்கட கையுக்குள்ள இருக்கக்கூடியதுல அவர்கள் சூஸ் பண்ணி எடுத்தாங்க, தெரிவு செய்து அதை எடுத்தாங்க. பரிசுத்தவான்களினுடைய அந்த சித்தி பெறுதல் அது ஒரு விதமான நாம சொல்ற மாதிரி குருட்டு விசுவாசம் இல்ல, குருட்டுத்தனமான விசுவாசம் இல்ல, அல்லது துணிகர விசுவாசமும் இல்ல. குருட்டு விசுவாசம் என்றது எந்த கருவியும் பயன்படுத்தாம கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுறார். அவர் இப்பயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் தான் சொல்லி இருக்கிறார் எல்லாம் கருவிகளை பயன்படுத்தணும். உண்ட கையுக்கு நேரிட்டது எதுவோ அத நான் எனக்கு பயந்திருக்கிற எல்லாம் என்னட்ட மண்டாடி இருக்கிற அதை செய்யாம பயன்படுத்து. எல்லாம் படிக்காம கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒழுங்கா இன்றைக்கு மட்டும் காலமளவு எல்லாம் ப்ரே பண்ணி இருக்கிறேன், அது கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று போன என்ன காரியம் சித்திக்கும். ஆண்டவர் குருட்டு விசுவாசம் உள்ள ஆக்களுக்கும் அதே நேரம் கருவிகளை பயன்படுத்தாத அந்த துணிகரமான விசுவாசம் உடையவர்களுக்கும் தேவன் உதவி செய்கிறவர் இல்லை. அதனால மேலே தாழ குதியும் தூதர்கள் தாங்குவீனம் என்றா துணிகரமான விசுவாசம். கர்த்தர் அப்படி செய்யறதுக்கு எங்களுக்கு வேதத்தில் எந்த ஒரு வாக்குறுதியும் தர இல்லை. அதனால துணிகரமான நாமல் நுழையக்கூடாது எந்த பிசினஸையும் செய்யறதுக்கு. கர்த்தர் வாக்குறுதி வந்திருக்கிறாரன்றது அந்த வாக்குறுதியை பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உண்மையில உண்ட கடமையின் வழிகளில் நீ நடக்கல தடக்கி விழுகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் வந்தாலும் தூதர்கள் தாங்குவீனா. அதனை உப்பரிக்கையின் மேல மட்டும் கொண்டு போய் விட்டு போட்டு அதனை கடமையின் வழியா அதுல இருந்து புதிய தூதர்கள் தாங்குவீனம் என்றதை அதை அப்ளை பண்ணிக்கல எவ்வளவு ஒரு துணிகரமான தன்மை. விழுந்து கால் தான் முறியும். கட்டாயம் நாம மார்க்ஸ் குறைவாத்தான் எடுப்போம். நாங்கள் ஸ்கூல்ல போய் படிப்பிக்கிறதுக்கு நாம வீட்டில் ஆயத்தப்படுத்தாம கெத்தாவே இந்த பிள்ளைகளை தான் பாஸ் பண்றதுக்கு உதவி செய்யும் என்று செவிச்சுட்டு போனா கெத்தர் கடைசி வரைக்கும் சித்திக்க வைக்க போறது இல்லை. ஏனென்று சொன்ன அவர் எங்களோட கிரியைகள் எல்லாத்தையும் வடிவா அறிஞ்சிருக்கிறார். நாம ப்ரிப்பேர் பண்ணாம ஆயத்தப்படுத்தாம
நாம என்ன அந்த அலுவலுக்கான முன்னாயத்தங்கள் அக்கறையோடு நாம ரெடி ஆயத்தப்படுத்தாம நாம அன்றைக்கு போய் கெச்சர் அதை பார்த்து கொண்டு வரணும் சோக்கெடுத்து எழுத வலிக்கிட்டா அதை போல ஒரு குருட்டு விசுவாசமோ அல்லது துணியற விசுவாசமோ இல்லை. அது கெச்சருக்கு அவமதிப்பும் ஆண்டவர் வச்ச ஒழுங்கா குழப்புற ஒரு முறை. அது தேவன் அப்படிப்பட்ட துணிகரக்காரருக்கெல்லாம் உதவி செய்கிறவர் இல்லை. அதே நேரம் அவர் சோம்பேறிகளுக்கும் குருட்டுத்தனமான நம்பிக்கை வச்சிருக்கிறவர்களுக்கும் அவர் சித்தி வர வைக்கிறவர் அல்ல. அயால எல்லா தங்களால முடிஞ்ச சகல கருவிகளையும் அவர்கள் பயன்படுத்திக்கிறார். அப்ப ஒட்டகத்துல இருந்து தொடங்கி அங்க சாயந்தரம் தான் ஒரு கிட்டவா போயிருக்கிறார். அப்ப பார்த்தா அங்க வந்த பொம்பளை பிள்ளைகள் ஸ்திரீகள் வாரினம் மனுஷன் அந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தினான். இதான் வீடு ஊர் சரி அந்த வீடு கண்டுபிடிக்க முடியல எங்கேயம்மா அந்த வீடு இருக்கு ஒரு உள்ள சொல்லு யாராவது ஒரு ஆண் விரட்டும் கேட்போம் என்று அவர் நிக்க இல்லை. கவனிச்சுக்கலாம் அந்த விஷயத்தை எப்படி கவனமா அவங்க கையாளுறாங்க. அந்த விஷயம் நான் அங்க இருந்தான் வாரன் என்று சொன்ன ஐயோட அவன் தன் எஜமான சகோதரம் அவர் வந்த வீட்டு காரியோட சம்பந்தப்படுதுன்னு எடுத்து கிஃப்ட பயன்படுத்தினான். சரி கிஃப்ட் உடனே போட்டான் கடகங்களையும் பேங்குகளையும் இதை நீ ஆற்ற குமாரத்தி என்று தெரிஞ்ச கையோட இன்னும் இவெல்லாம் கல்யாணம் செய்ய போறையால யாருன்னு தெரியாது. இன்னும் எத்தனை குமாரத்திகள் இருக்கிறேனமோ ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த கருவி ஏற்ற விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த வீட்டை கொண்டு இப்ப வீட்டு ஆளே நேர சந்திக்க வச்சிருக்கிற அதுல சந்தோஷம். அப்ப இப்படி ஒவ்வொரு முறைகளையும் ஒவ்வொரு இடங்களையும் நாம் கவனிச்சோம் என்று சொன்னா அப்படி சரி போயாச்சு வீட்டை போய் உட்கார்ந்துதான் தாமம் அந்த கைகால் கழுவிட்டு அப்ப புசிச்சு குடிச்சு போட்டு நாம சாப்பிட்டு கொண்டு கதையை தொடங்குவோம் என்று அவன் சொல்லல. அவன் பிசினஸ் சித்தி வரும் வரைக்கும் அவன் சாப்பிடையும் இல்லை. அப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த அதான் நாங்கள் சில வேளையில பிள்ளைகள் படிக்கிற நேரங்கள் சில வேளையில சரியான டைட் ஆகுதுன்னு சொன்னா சாப்பாட பிந்தி போடலாம் படிச்சு முடி அது பிறகு பார்க்கலாம். அது இன்றைக்கு அது பிந்தி சாப்பிடலாம் இல்லாடி ஏன்னா அந்த பிசினஸ் முடியாத வரைக்கும் நாம சாப்பாட்டையும் ஊக்குவிக்கலாம் அது பிள்ளைகள். ஏன்னா அது கடைசி கட்ட நேரங்கள் சில சந்தர்ப்பங்கள்ல நாளைக்கு எக்ஸாம் நாளைக்கு நீ படிக்கல அப்ப நாம வாடா சாப்பிடுவோம் சாப்பிட்டு நீ படிக்கண்டா அப்புறம் என்ன சாப்பிட கொடுத்தா அப்புறம் அடுத்த நித்துற நாம கருவியை சரியா பயன்படுத்தல அந்த விஷயத்துல கெச்சர் சித்தி வர வைக்க மாட்டேன். அதன் புத்திமானாய் நடந்தான் என்ற அந்த பாயிண்ட் சித்தி அலுவல்ல சித்தி வர்றதுக்கு என்னத்தை தியாகம் பண்ணணுமோ என்னத்தை பிற்போடணுமோ அதெல்லாம் பிற்போடும் அவன். அதனால நான் சொல்றேன் நான் சாப்பிடறதுக்கு முன்னுக்கு நான் வந்த விஷயத்தை அலுவல சொல்லணும். அந்த அலுவல் ஓகே என்றா நான் சந்தோஷமா இருந்து சாப்பிடலாம். இல்லாட்டி எனக்கு பிசினஸ் முடிக்கும் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருக்க இயலாது. இதான் அவன் முதல் அந்த வீட்டாற்றோட கதை. அப்ப ஓகே விஷயத்தை விசாரிப்போம் எல்லாம் ஃபைன். அப்படி என்ன அதுக்கப்புறம் சாப்பிட்டான் அவரோட விஷயம் இருந்த ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போவோம். அங்க நான் பிசினஸ் முடியலையப்பா மனசு அவன் என் எஜமான மகனுக்கு பொன் பிள்ளை எடுத்துட்டார் கொண்ட முன்னுக்கு நிப்பாட்டுனா தான் பிசினஸ் முடிஞ்சு தெரியும். அதனால அப்படி நான் தங்கி இயலாது நான் வலிக்கிறேன் இன்றைக்கு. அப்ப இது நாம அப்பா ஒரு வெற்றி ஒன்று கிடைச்சிட்டு இருந்து அடிச்சு போட்டு 2 நாள் தங்கி அதனால கவனம் நாம முதல் எக்ஸாம் நல்லா செய்தபடியால அப்பா நல்லா செய்துட்டோம் அடுத்த 2வது எக்ஸாம் படிக்காம இருக்கிறேன். விஷயம் முடியல பிசினஸ் முடியல. அதனால அந்த பிசினஸ நாம சித்தி வர வைக்கிறதுக்கு கருவிகளை சரி அப்ப பிள்ளைகளுடைய எக்ஸாம் டைம்கள்ல நாம விளையாட்டுகளை நிப்பாட்டுறோம். அதுக்காக டோட்டலா அவனை இருக்க வச்சு தெத்தோட்டம் மூடாம செய்ய வைக்கல இருந்து ஆட்டி கையாட்டி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இதை செய்யற 2 நேரம் ஒரு 5 நிமிஷம் இதால ஓடிட்டு திரிஞ்சிட்டு வாங்கோ என்ன அதுல மற்றபடி 2 மணித்தியாலும் போய் விளையாடி கொண்டு நின்ற மாதிரி அதுகளை நாங்க ஒதுக்கே இல்லை. எக்ஸாம்
அவர்கள் வளமையாக அவர்கள் என்கேஜ் பண்ற அவர்களுக்கான சில போன் பார்க்கறது அல்லது ப்ரோக்ராம்கள் பார்க்கிற போன் ப்ரோக்ராம் பார்க்கறது இல்ல இந்த எக்ஸாம் பீரியட்ல எல்லாம் கட் எல்லாம் நிப்பாடு ஏன்னா கருவிகள் சரியா பயன்படுத்தப்படணும். இது மண்டைய நிறைச்சிச்சேன்டா பிறகு கொப்பிய தூக்குன எது மண்டைக்குள்ள இருக்குது பார்த்த கண்ணால பார்த்ததுல கூட மண்டைக்குள்ள அதனால அதுல கிளியர் பண்றோம் நாங்கள். அந்த அலுவல் பிசினஸ் முடியும் வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் டேர்ம் டெஸ்ட் செகண்ட் டேர்ம் டெஸ்ட் தேர்ட் டேர்ம் டெஸ்ட் இது எல்லாம் கட் என்ற கருவியல் சரியா அந்த சித்தி அடைவாங்க. ஏசே அது டெஸ்ட் மட்டும் இருக்கா விளையாடாம நிக்கிறது என்று கேட்கிறது துணிகர விசுவாசம். கடவுள் அப்படியே தொமீரண்டு போடுவார் இந்த விஷயங்களுக்கு இல்ல. கத்தரை விட ஞானமா நாம வேலை செய்ய இயலாது. அயல இப்படிப்பட்ட பல விஷயங்கள் எக்ஸாம் முடிஞ்சதோ ஆல் ரைட் அதுக்கு பிறகு அதுக்கு ஃப்ரீ அதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட சோ இப்படி இதுதான் அந்த நாம சித்தி அடைகிறதுக்கான கை வைக்கிற காரியம் சித்தியா முடியணும்டா கத்தருக்கு பயப்படுறையாக்கள் எல்லாம் அந்த அலுவலை தொடங்குறதுக்கு முன்னுக்கு கத்தரை நோக்கி கூப்பிட்டு யாக்கள் அந்த அலுவல் வெற்றி அடைகிறது தொடங்குறத பாக்கலே கத்தருக்கு நன்றி செலுத்துறையாக்கள் அந்த படி ஒவ்வொரு படியும் முடியக்களை நன்றி செலுத்தி கொண்டு போறையாக்கள் அது டோட்டலா முடியும் வரைக்கும் கருவிகளை முடிஞ்ச சகல கருவிகளையும் ஞானமா பயன்படுத்துறையாக்கள் என்றாத்தான் கத்தர் சித்தி வர வைப்பார். அதுக்கு பேர நாம எஜமானுடைய அலுவலுக்கு உண்மையாக இருக்க எஜமானுடைய அலுவல்களை உண்மையா செய்கிறது. இதுக்கு எதிராக இருக்கிற பாவம் இதுக்கு எதிராக இருக்கிற பாவம் எஜமானுடைய அலுவல் கன கச்சிதமாக முடிஞ்சதா இல்லையா என்பதை பற்றி அக்கறைப்படாத தன்மை. எஜமானின் அலுவல் வெற்றிகரமாக முடிந்ததை குறித்து கவலை கொள்ள அக்கறைப்படாத தன்மை. அப்படிப்பட்ட ஆவி அக்கறைப்படாத ஆவி சில பேரை பார்த்தா சுடுதண்ணி குடிச்ச நாய் மாதிரி பாஸ் வேலை தந்த கையோட இந்த வலிக்கிறண்ட கட்டா புட்டாண்டா ஆயத்தம் தடல் உடலா இருக்கும். ஆனா வெற்றியா முடிஞ்சிருக்காது. அவர்களுக்கு அவர்களுடைய எல்லா விஷயமும் அதை செய்ய தொடங்கி ஒரு கண் துடைப்பு வேலை. அது நாம சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் ஒன்றும் அதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுன கையோட கடவுளுக்கு பயப்படாம இருப்பினும் கடவுளுக்கு பயம் ஆனா ஜபிக்காம இருப்பினும் ஜபம் ஜபிச்சது ஆனா நன்றி செலுத்த இல்லை எல்லாம் சரி ஆனா குருட்டு விசுவாசம் கருவியலை சரியா பயன்படுத்தல இல்ல. அப்ப இதுகளால இப்படி பிரச்சனை வந்த கையோட என்ன சொல்றது உங்களுக்கு தெரிந்த பாஸ் நான் எவ்வளவு இதுல அக்கறையா இருந்தேன்னா அது நாங்கள் என்ன கடவுள் இதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்கும் என்று தெரிஞ்சு செய்கிறதுக்கு. அப்படி ஜாக்கோபு அப்படி தாவீது அப்படி ஜோசேப்பு அப்படி எலியேசர் சொன்னாங்க. இதே நான் பொம்பளை பார்க்கறது எங்கட கையிலையா இருக்குது அது கடவுள் இல்ல தர்றது ரெண்டு போட்டு அவங்க அதுல வெற்றி அடையாம இருந்தாங்களா. அப்ப அந்த பாயிண்ட் இதுதான் சித்தி அடைதல். நாங்கள் சகல விதமான இந்த வழிமுறைகள் இதைத்தான் இந்த 4 விஷயம் தான் ப்ரொமினண்டா நாம பார்க்கிறோம் உபதாக்களோட வாழ்க்கையில. அதே ஜபிச்சு போட்டு தொடங்கடா டெஸ்ட் அப்புறம் முடிச்ச ஐயா ஜபிச்சனியா சி நான் ஜபிக்க சரி இன்னும் ஜபம் பண்ணிட்டு இல்லடா பேப்பர் கையோட ஜபிக்க இல்லடா சொன்னான் இல்ல 2ஆம் நாள் ஐயா ஜபிச்சேனா சரி சரி. இப்ப பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னத்தை ஏற்படுத்துறோம்
காலமா செவிச்சுட்டு தான் நினைப்போறோம், வாசல்லையும் செவிச்சுட்டு தான் போறோம். ஆனா பேப்பர் வேண்டிக்கலாம் அலுவல் தொடங்கிக்கலையும் செபிக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். என்னடா ஆண்டரே இப்பயும் உங்களுடைய ஞானத்தை எனக்கு தேர். பிள்ளைகள் கத்தரை நோக்கி கூப்பிட வச்சு கத்தரில் மட்டும்தான் சார்ந்திருந்தா வெல்லுவோம் என்ற அந்த அந்த விசுவாச அந்த நம்பிக்கையை ஆக்களுக்குலாம் ஊட்டி கொண்டிருக்கிறோம். ஒரு அப்படி கேட்டுனா அது பேப்பர் ஈஸியா வந்துட்டேன். பேப்பர் ஈஸியா வந்தபடியா பேப்பரை பார்த்து ஈஸியா செபிக்காமலே தொடங்கிருவியோ. அப்ப நாளைக்கு பேப்பர் கஷ்டமா வந்தா அப்ப ஆண்டு சொன்ன மாதிரி அவர்கள் தங்கள் ஆபத்து வேளையில என்ன நன்றாய் தேடுவார்கள், நன்றாய் கூப்பிடுகிறோம். அப்ப நான் சிரிப்பன் பார்த்தா வழி என்றார். அதனால கர்த்தர் நம்மளை பார்த்து ஆகடிய மணி சிரிச்சு போட்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாது. பேப்பர் ஈஸியா பேப்பர் கஷ்டமான்றது இல்ல விஷயம். பேப்பர் மேசைக்கு வந்து கையில வேணுயோட கத்தாவே இதை செய்ய பிளத்தை தரும் என்று சொல்லி அவர்கிட்ட சொல்லி போட்டு செய்யறத. அதுக்கு கஷ்டமா இதா, அதுக்கு நீ கருவிகள் பயன்படுத்தினியா, இதுல பல விஷயங்கள் இருக்குது இல்ல. அப்பதான் தாய் தகப்பன்ற அக்கறை எப்படி பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தினா அங்க வேலை செய்யும். அப்ப பல விஷயங்கள் இருக்கு. கத்தருக்கு பயப்படுற பிள்ளை படிக்கிற நேரத்தை களவு செய்யாது, அதான் உண்மையா படிக்கிறது, அதான் உண்மையா சரியா படிக்கும் கெதியா படிக்கும். அது சரியா படிக்கும் கெதியா படிக்கும்ன்றது பிள்ளை தான் சரியா படிச்சுக்கிறோம் கெதியா படிச்சுக்கிறது என்னண்டு அது ஜஸ்ட் போறதுக்கு முன்னுக்கு உறுதிப்படுத்துறது. அப்ப அப்பா அம்மா அதை பற்றி இருக்கா கவனிச்சிருக்க வேணும். என்ன அப்ப படிச்சிருந்தியா கொண்டு வா பொண்ணுக்கு நாளைக்கு என்ன சரி கொண்டு வா, நான் 2 கேள்வி கேட்கிறேன் என்று கேட்ட முதல் கேள்வியிலேயே தடுமாறினான்டா சாத்த வேண்டியானே. சாதியோட என்னப்பா படிச்சானே என்றா உணர்வு வந்துடும். அப்ப இதெல்லாம் செய்யாம கருவிகளை பயன்படுத்தாம பிள்ளைய அனுப்பி போட்டு வந்தா அப்புறம் மொங்கு ரிப்போர்ட் வந்தா அப்புறம் மொங்கி என்ன பிரியோசனம்? அந்த அலுவல் சித்தி வரும் வரைக்கும் சித்தி வர வைக்கும் வரைக்கும் பிள்ளைகள் அதுகள் ஐயோ இவ்வளவு பிரச்சனையாக இவ்வளவு வளர்த்த இன்னும் ரட்சிக்கப்படையில பாவம் இருக்கும் வரைக்கும் அவங்கள் இப்படித்தான் இருக்கும் என்று நம்ம மணி சொல்ற அளவுக்கு மாறும். ஏன்னா நாம ஒரு கட்டத்தில் என்னடா ஆகுவாங்க இவ்வளவு எவ்வளவு திறமையை சுசி கண்டுட்டாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் நாம படாத பாடுபட வேண்டி கிடக்கு. ஏண்டா அத பாவம் விடுவதில்லை அவங்கள அந்த கடமையை செய்கிறதுக்கு. அத கிறிஸ்தவ பெற்றாருக்கு பிறந்த பிள்ளைன்றபடியா கடமையை கண்ணா கிண்ணா செய்யும் நெச்சு படுக்க வேண்டி இருக்கு. எப்பயுமே அவங்க ரட்சிக்கப்படும் வரைக்கும். ரட்சிக்கப்பட்டா கொஞ்சம் நாம அவங்க கடமையில கொஞ்சம் அப்பயும் நாம பார்த்தோம் அது கடைசி வரைக்கும் கண் வைக்கிறோம் பெற்றாட்ட கடமை. ஆனா நாம இந்த மாதிரி இந்த விஷயங்கள்ல நான் எவ்வளவு படிச்சேன் அவங்களுக்கு நீங்க பார்த்த நீ எல்லானே நல்ல பேசையில இருந்தெல்லாம் படிச்சோம் தானே. என்னடா அப்ப பெற்றார் ஏய்க்கப்படுறீனம் மேசையில இருந்து படிச்சுட்டு மாஸ் குறைவா எடுத்துட்டாங்க. அல்லது ஸ்கூலில் கொண்டு சேர்த்து போட்டு டீச்சர் எல்லாம் பார்த்துக்கொள்ள மாஸ்டர் என்று நான் அது எத்தனையோ தான் பிரசங்க சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் அது நடக்கிறது இல்லை. இப்ப அது எந்த பள்ளிக்கூடத்திலையும் அப்படி நடக்கிறது இல்லை. எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் தொடங்கிட்டு O level ரிசல்ட் வருது. ஆனா சில பள்ளிக்கூடம் தாங்க பெரிய ரிசல்ட்ஸ் எடுத்து ஆக்கலாம் அவளுக்கு இன்னும் தொடங்கியது. யாரு வேம்படி ஹை ஸ்கூல் தாங்கள் 123.9 எடுத்து காட்டியது. இந்த பள்ளிக்கூடம் அது நாங்கள் இன்னும் 1 மாசத்துக்கு அப்புறம் தொடங்கும். அப்ப இப்படி அவ தொடங்கினா அப்புறம் படிச்சு கிழிக்கிறையாக அதெல்லாம் டியூஷன்லேயே தான் முழுக்க படிச்சு முடிக்குது. ஒரு தரம் பள்ளிக்கூடத்தை நம்பி பிள்ளைகளை அனுப்ப வெளிக்கிட்டா நமக்கு அந்த பலன் சரியா வராது. ஏன்னா நமக்கு தெரியும் படிப்பிக்கிறவன் எல்லாம் கடவுளுக்கு பயப்படாத யாக்கள், கடவுளுக்கு கொஞ்சமும் பயப்படாத யாக்கெல்லாம் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்குள்ள நாம பிள்ளைய படிக்க அனுப்புறோம். அதுல எங்க கொண்டு செய்யறது என்ன செய்யறதுன்றது கடைசியில ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சாதான் O level டெஸ்ட் எடுக்கலாம்ன்றதுக்காக தான் கடைசியில படிக்க அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதுல நாங்களெல்லாம் அதுக்கு முழு பொறுப்பும் நாங்களெல்லாம் அதை சரியா அந்த விஷயங்களை செய்விக்க வேணும். அதுல வேலைக்காரர் இருக்கிற பிரச்சனைகளை சரியா நாம விளங்கி அதை அந்த வேலையை அலுவலர்கள் கனகச்சிதமா சித்தி வர வைக்கிற மாதிரி நாம விஷயங்களை கையாள வேணும். அதான் தொடங்கினோட 15 நாளால ஒரு டெஸ்ட், அப்புறம் அடுத்த 15 நாளால ஒரு டெஸ்ட், அடுத்த 15 நாளால ஒரு ஃபோர்ட் நைட் எக்ஸாம். அப்படிதான் எங்களுக்கு
அப்ப மந்த்லி டெஸ்ட்ன்றதுக்கு முன்னுக்கு 15 நாளாவது 2 கிழமையால படிச்சதுக்கு ஒரு ஏன்னா பிள்ளைகளுடைய அந்த அறிவு கற்றல் எவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றது தெரிய வேணும். எல்லாம் அவன் படிக்கிறான் என்று போட்டு கடைசியில கிழிச்சு விட்டு கடைசியில வந்து நின்றா அது பிரச்சனை. அப்ப இதே மாதிரி தான் நாங்கள் வேலைக்காரராக நாங்கள் இருக்கைகளை நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பிலையும் கத்தரங்களுக்கு சித்தி வர வைக்கிறாரான்றதை செக் பண்ணி கொண்டு போயிருக்கவர். வேலைக்காரரா இந்த பாடம் முடிஞ்சிருக்கலாம். ஓகே, இந்த முதலாம் பாடம் எனக்கு கிளியர், இந்த டேர்ம்ல 3 பாடம், முதலாம் பாடம் இந்த பாடம் படிச்சிருந்தப்ப ஒரு பாப்போமா இந்த டெஸ்ட் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் அது பரவாயில்ல, அதெல்லாம் சின்ன விஷயமா கிடக்குது, எல்லாம் செய்துட்டேன் 3 பேப்பர். அப்ப எங்களுக்கு அது செக் அண்ட் பேலன்ஸ், அதை ஒவ்வொன்றிலும் நாம சித்தி வருகிறத விளங்குது. இது இருந்து படிக்கிறான் நாளைக்கு என்ன அத 4 பாடத்துல எவ்வளவு தொகை கிடக்குன்னு தெரியாது. அவனுக்கு தேத்த நீர் போட்டு கொடுத்தது என்ன, அவனுக்கு சாப்பாடு சாப்பிடுற முட்டையை வச்சு அது மார்க்ஸ காண என்ன பிரச்சனை. நாம அந்த கத்தர் சித்தி கொடுக்க ஆரம்பிக்கிறாரா என்றதுல கவனம் எடுக்க இல்லை. மார்க்ஸ் இல்ல, அது சித்தி வர மாட்டோம். பிள்ளைகள் வேலைக்காரர் சித்தி வர மாட்டோம். அதான் நீ முதலாளியா இருந்தா ஜாக்கிரதையா இரண்டவர், நீ எஜமானோ ஜாக்கிரதையாரு. நீ கொடுக்கிற அலுவல்களையும் நீ கொடுத்த அலுவல் காரநிலையும் ஜாக்கிரதை இல்லாம போச்சோ எல்லாம் கடைசியில சொதப்பிட்டு வந்து நீ கேட்கல, உனக்கு தான் நட்டம். அதனால எஜமானுக்கு சித்தி வர வேணும், எஜமான் சித்தி பெறாட்டி நாமல் என்ன செய்கிறது என்ற ஒரு ஆவியோட யாராவது வேலை செய்யற அப்படிப்பட்ட வேலைக்காரரை கம்பெனியை விட்டு துரத்தி விடுறது நல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட வேலைக்காரனை வச்சா நட்டம் தான் கூட நமக்கு. அதனால அதுலயும் நாம வச்சிருக்கிற வேலைக்காரர் அநேகமா இயேசு கிறிஸ்துவ தெய்வமா கொண்டுறாதையாக்க. அதனால அவங்க கடவுளுக்கு பயப்படாத மனுஷன், கடவுள் யாரென்று தெரியாதையா, கல்லை மண்ணை வாங்கி கொண்டிருக்கிறவங்க. அவங்ககிட்ட இருந்து என்ன சித்தியை எதிர்பார்க்கிறது? கத்தர் அவங்களுக்கு திறமைய காலந்த கொடுத்திருக்கிறார் மட்டும் நாம் அடையாளம் காணட்டோம். அப்ப அதை இனி எப்படி லாபமா பயன்படுத்துறதுக்கு நாமெல்லாம் சரியான கவனமா இருக்க வேணும். எஜமான்கள் சரி ரட்சிக்கப்பட்ட வேலைக்காரர் நாங்கள் இருக்கிறோம் என்ற எங்களோட விசுவாசம், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய நன்றி செலுத்தல்கள், எங்களுடைய கருவியல் எல்லாம் கவனமா பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறத நாம வேலைக்காரர் சரியா கவனம் அந்த ஆவியோட இல்லை நாம வேலை செய்யணும். எஜமானுக்கு அந்த அலுவல்ல சித்தி கொடுக்கிறது. கத்தருக்கு பயப்படுற மனுஷரா நாமல் இருந்தா நாம 10 கட்டளைப்படி நடந்தாதான் கடைசியில சித்தி. ஜபிச்சா போல சித்தி வராது. ஏன் 10 கட்டளைப்படி நடக்க இல்லை. வேதத்தை கேளாதவன் சபம் அறிவறுக்கப்படும். கடவுளோட இருக்கிற உறவும் அயலானோட இருக்கிற உறவிலையும் அங்கங்க பிரச்சனை இருக்குது. கத்தரை நோக்கி கூப்பிட்டா கத்தர் சித்தி தருவேன். அப்ப அதை சரி தேவபக்தியான வேலைக்காரர் பணிவிடைக்காரர் நாங்கள் இருக்கிறோம் என்றா முதல் கத்தரை பயப்படுறாக்கள் அயல அந்த அலுவல சரியான பிளஸிங்கா இருக்கணும்டா, ஆசீர்வாதம் கிடைக்கணும்டா கத்தரோட நாம ஷேப்பா இருக்கிறோமான்றத கேள்வி. பொய்யும் களவும் தூஷணமும் வம்பு வார்த்தையும் அலம்பல்களும் நாம கத்தருக்கு முன்பாக அவற்றை நாமத்தை வீணாக பயன்படுத்துறது, இப்படி பல விஷயங்கள்ல நாம நாம குடும்ப ஆராதனைகள் குழப்பம், அது இல்ல இது இல்ல. கத்தரு பயப்படாதே, கத்தரு பயப்பட்டா காலமாக குடும்ப ஆராதனை உயிர் துடிப்போட நடக்கும். எல்லாம் அது செய்யாம நமக்கு அலுவல் வந்தோன்னு அதுக்காக மட்டும் செவிக்க தொடங்களே கடவுள் பார்த்து ஆகடியம் பண்ணுற நக்கல் சிரிப்பாண்டவற்று பேரு நக்கல் சிரிப்பு. தங்களுக்கு ஒரு பிசினஸ் சீரியஸா வந்தோன்னு ஓடியாராங்க ஜெபம் எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு. ஆண்டு அப்படிப்பட்ட டைம்ல நான் விட்டு விலகுவன். அப்ப என்ன சித்தி வேற. அப்ப டெய்லி அத நாம உயிர் துடிப்போட கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் டெய்லி காட்டாம பிசினஸ் வந்த கையோட நாம காட்ட வலிக்கிட்டா கத்தருக்கு அது ஒரு அவமதிப்பல்லோ, அது பெரியாசம் பண்றது ஆண்டவர. அதனால சரியான கவனமா நாம இருக்க வேணும். டெஸ்ட் வரைக்கும் மட்டும் கவனமா படிச்சு கொண்டு ஜபத்திலே ஒழுங்கா இருந்தா சித்தி வந்துடுமோ. அப்ப டெஸ்ட் வராத மற்ற நாடுகள் எல்லாம் கடவுளுக்கு பயப்பட இல்லை. நாம எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். கத்தருக்கு
நாளாந்தம் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். பிளஸட் மேன். நாளாந்தம். அதனால நாங்கள் சரியான கவனமாக இதுல இருப்போம். நம்மள வச்சிருக்கிறதால வேலைக்காரரா நம்மள அவங்க கம்பெனிலயோ அல்லது அந்த நிறுவனத்தில் வச்சிருக்கிறதால நம்மகிட்ட ஒரு வேலை இருந்தா நாம அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்தி கொடுப்போம்ன்றது இது இருக்கவே. இவன் இந்த ஆள்கிட்ட போனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே சூப்பரா செய்து முடிப்பான் அவன். நான் முதல்ல நாம ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸா இருக்கிறது இல்ல, பிரச்சனைய உருவாக்க வந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போல பிரச்சனைன்னு கூட்டி உருவாக்குறையாக்கள், பிரச்சனைய அதை முடிக்கிற யாக்களாக நாமல் இருக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு நம்பிக்கை பொறுப்பு இருக்கும். ஒரு அலுவலை கொடுத்தா அவன் பிரச்சனையை கொண்டு வர மாட்டான், விஷயத்தை முடிச்சுட்டு தான் சரியா வருவாங்கள. இது நீ உனக்கு வந்து எந்த வேலையில உருப்படியா ஒழுங்கா செய்து முடிச்சுட்டு வந்த நீ என்று கேட்கிற அளவுக்கு நாம சரி இந்த ப்ராஜெக்ட் உமாக்குத்தான் அப்ப பார்ப்போம், அந்த ப்ராஜெக்டும் சரியா முடிக்க. அப்ப என்ன அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எங்கள வச்ச நம்பிக்கையின் பொறுப்பு இல்லாம போ. அதுக்கு பிறகு ஜாக்கோப லாபான் கேட்ட மாதிரில ஏடா இன்னும் வேலைக்கு வந்து இல்லைங்களா என்று சொல்ற அளவுக்கு தான் மாறும். அதுல நாம எங்களுடைய எஜமான் தந்த அலுவலில் சித்தி பெறுகிறாரா என்றதுல நாம கவனமா இருக்க. இப்ப அந்த சித்தி என்றது கத்தருக்கு பயந்த நாம செய்ய போறோம். அவ எஜமான் கத்தருக்கு பயப்படாத அலுவல்கள் வந்தா நாம அதுல சித்தி வர மாட்டோம், அது எங்களுக்கு தெரியும். அதுல 10 கற்பனைக்குள்ள நின்றுதான் நாமல் எஜமான வேலைகள் சித்தி வர முடியும். தேவந்த கட்டளைக்கு எதிராக போய் ஒரு வேலையை நாமல் செய்து கொடுக்க போறதும் இல்லை, செய்ய மேலாது. ஏன்னா கடைசி வரைக்கும் அதுல எஜமானுக்கு சித்தியை நாமல் செய்து கொடுக்க இயலாது. ஏன்னா அது நாம பாவம் செய்கிறோம். அப்ப இங்க நாம கதைக்கிறோம் பாவமே இல்லாத விஷயம் எங்களுடைய வேலை சம்பந்தம் அறிவியலோட வருது. அப்ப அதுக்கு எப்படி நாம அந்த விஷயம் வளம் பெற வைக்கிறது, அதை முன்னேற்றம் அடைய செய்கிறோம் தான் கேள்வி. அதுக்கு சொல்யூஷனை சரியா கொடுக்கிறது. அது இனி அவர் செய்கிறாரா செய்யலையா சில இல்ல நமக்கு நாம சில ஆலோசனை வழங்குற நிலையில பதவியில வேலைக்காரராக இருக்கிறோம்டா அல்லது எங்களுடைய நிபுணத்துவ ஆலோசனைகள் தேவைப்படைகளை நாம அதை சொல்லி இப்படி இதை செய்தா இதை சரிப்படுத்தலாம் என்று சொல்லி நாம சொல்லிட்டோம். அதை செய்தா சித்தி வரலாம். அப்ப இனி நீ செய்யாம விட்டதுக்கு அது சில ஜமான்களுக்கு அது அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சில அது அவளுக்கு சரி வராது. அது அப்படியெல்லாம் செய்து போகல, ஐயோ இது என்ன இப்படி கரைச்சலா கிடக்குது என்றா ஒன்னும் செய்யலாது. நாம சட்டப்படிதான் செய்யலாம் விஷயங்களை. சட்டப்படி செய்யாம ஓட்டு மாட்டு விட்டு செய்யல, அது எல்லாருக்கும் கிடைச்சல், எல்லாரும் தோப்போம். அதால அதுக்கு மிஞ்சியில பரவாயில்ல, நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல, இதை செய்யுங்கோ என்று யாராவது நமக்கு அவர் சொன்ன நாம கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய அது கர்த்தருக்கு உடைய கட்டளைக்கு எதிராக இருக்கும். கட்டளைக்கு எதிராக இல்லாத பல விஷயங்கள் சில வேளையில எஜமான் தாங்கள் அந்த ரிஸ்க்களை எடுப்போம் என்று சொல்லி எங்களுக்கு அனுமதிக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப அந்த ரிஸ்கான விஷயங்களை பத்தி தான் நாம சொல்றோம் அவர்களுக்கு. இப்படி போனா இதுல இப்படி ரிஸ்க் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்கும், நாம நினைக்கிற மாதிரி சித்தி வராது. இதான் எனக்கு தெரிஞ்ச இந்த நிபுணத்துவத்தினுடைய முடிவு. அப்ப இல்ல அது பரவாயில்ல, அது 50-50 இருக்குதானே, 50-50 இருக்குதானே, ட்ரை ஒன்று கொடுப்போம், பரவாயில்ல நீங்கள் அதை செய்து முடியுங்க ஏண்டா சரி. ஏண்டா அதை செய்யறதால நாங்க பாவம் செய்ய இல்லை, ஆனா சித்தி வராதுன்றதை வரைய சொல்லிட்டோம். அதுக்கு மிஞ்சி அவங்க ஓகே என்று சொன்னா செய்யிட்டு போறோம். ஏன்னா அவங்க அவிசுவாசிகளான எஜமான்கள், அவர்கள் கத்தரை நம்பாதையாக்கள். அப்ப நாம ஞானமா புத்தியா விஷயங்களை சிலர் சொன்னாலும் அவர்கள் சில வழியில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சில நேரங்கள்ல அது நாங்கள் தானே நட்டமடைகிறது, நீங்கள் செய்கிறத செய்யலாம், பிரச்சனை இல்லையா, அதுக்கப்புறம் நாம கழிச்சு கொண்டிருக்கீங்களா. அயல விஷயங்களை நாம கவனமா கையாளுறோம். ஆனா எங்களுடைய எல்லா நோக்கமும் எஜமானுடைய அலுவல் சித்தி பெறுறதுக்கு நாம உண்மையா இருக்க வேணும். அதான் நம்முடைய கடமை. பிள்ளைகளா வேலைக்காரரா இல்ல வேலைக்காரர் அவர்களும் வேலை செய்து கொண்டிருக்கு, நம்ம பெற்றாருக்கு வேலை, அந்த வேலையில சித்தி பெற வேணும். சரியா கிறிஸ்துதாமே
இந்த சத்தியங்களூடாக தொடர்ச்சியாய் தம்முடைய சாயலுக்கு ஒப்பாயங்களை மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.